உங்கள் நோட்டும் எனக்கு தேவையில்லை, உங்கள் ஓட்டும் எனக்கு தேவையில்லை. அந்த செல்போனை நோண்டி நியூஸ், உங்க கேர்ள் ஃப்ரெண்டோட மெசேஜ், காலையில எந்திரிச்ச உடனே அதை பார்த்து என்ன புடுங்க போறீங்க? ஒரு நிஜமான பணக்காரன் யார் தெரியுமா? வெறும் பணம் உடையவன் கிடையாது. அடும்பரிவேல் அணிசேவல் எனப் பாடும் பணியே பணியாயருள்வாய், தெடும் கயமாமுகனைச் செருவில் சாடும் தனியானைச் சகோதரனே. உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். பரமசிவ பரம்பொருளின் பரம வெளிப்பாடான பரமசிவ பரம்பொருளாயும் சுப்பிரமணிய பரம்பொருளாய் இங்கு எழுந்தருளி உங்கள் அனைவருக்கும் பரமாத்வைதத்தை ஆசீர்வதிக்கின்றோம். எல்லோருக்கும் பரமாத்வைதம் அனுபூதியாகட்டும். பரமாத்வைத பிராப்திரஸ். இணையத்தாலும் இதயத்தாலும் உலகம் முழுவதிலும் இருந்து இணைந்திருக்கும் அன்பர்கள், பக்தர்கள், சீடர்கள், கைலாயத்தின் பாராளுமன்ற உறுப்பினர்கள், கைலாயத்தின் குடிமக்கள், கைலாசவாசிகள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். இளைய பாரதம், தமிழ்நாடு நியூஸ் 24 டிஜிட்டல், ஏபிபி நாடு, ஹெட்லைன்ஸ் டிவி, சேனல் 5 பக்தி, ஆரோ ரூட்ஸ், மாலை முரசு டிவி, ஆகாயம் தமிழ், ஜெயா டிவி ஆன்மீகம், ராணி ஆன்லைன், தமிழக குரல் டிவி, ரெட்ரோமணி, வாழ்ந்துதான் பார்க்கலாம் வாடா, பிரபாகர் கலைக்கூடம், Fix 9 மேக்ஸ், Fix 9 டிவைன், Flix 9 OTT எல்லா தொலைக்காட்சிகள் வழியாகவும் மற்றும் கைலாயத்தின் 10,000 சமூக வலைத்தள தொலைக்காட்சிகள் வழியாகவும் இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். கந்தர் அனுபூதியும் அனுபவமும். சுப்பிரமணிய பக்தி, சுப்பிரமணிய ஞானம், சுப்பிரமணிய விஞ்ஞானம். இவற்றை உங்களுக்குள் அனுபூதியாக வழங்குவதே உங்கள் அனுபூதியாக. கந்தர் அனுபூதியாம் எம் சொந்த அனுபூதியை உங்கள் சொந்த அனுபூதியாய் அனுபவமாய் மாற்றுதற்கே இந்த 7 நாட்களும் கந்த சஷ்டி மகோத்சவம், சத்சங்கங்கள், ஆழ்ந்து கேளுங்கள். ஐந்தாம் பாடல் இன்று துவங்குகின்றோம். மகமாயை களைந்திட வல்லபிரான் முகம் ஆறும் ஒழிந்தொழிந்திலனே, அகம்மாடை மடந்தையர் என்று அயரும் செகமாயையுள் நின்று தயங்குவதே. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஜீவன் தன்னிடம் இல்லாதது எது என்று நினைக்கின்றதோ அவைகளைத்தான் ஜெகமாகவும் ஈஸ்வரனாகவும் வெளிப்படுத்தி பார்க்கிறது. ஜீவன்
உள்ளுலகத்தில் தன்னிடம் என்னவெல்லாம் இல்லை என்று நினைக்கின்றதோ அதையெல்லாம் ஈஸ்வரனாகவும், வெளி உலகத்தில் தனக்கு என்னவெல்லாம் தன்னிடம் இல்லை என்று நினைக்கின்றதோ அதையெல்லாம் ஜெகமாகவும் வெளிப்படுத்தி பார்க்கின்றது. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். ஜீவ, ஈஸ்வர, ஜெகத் மூன்றுமே நாம் வெளிப்படுத்தி நமக்குள் விளையாடும் விளையாட்டு. ஒவ்வொரு சத்தியமாக உள்வாங்கினீர்களானால், நான் இப்ப சொல்ற இந்த வார்த்தை தத்துவம் அல்ல, சத்தியம் என்று புரியும். நேற்றைய சத்சங்கத்துல சொன்ன, உறங்கப் போகும் முன்பு இந்த ஒரு தெளிவோடு உறங்குங்கள். ஆஹா, நான் ஒரு சக்தி கெட்ட, மனம் கெட்ட, புத்தி கெட்ட, தன்னை இழக்கும், காணாமல் போகும் ஒரு இருளுக்குள் செல்லப் போவதில்லை. நான் விரும்பியபடி ஒரு உலகத்தை உருவாக்கி, மனிதர்களை உருவாக்கி, சூழல்களை உருவாக்கி, நான் அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற நவரசங்கள், பகை வேண்டுமானால் பகை, சுகம் வேண்டுமானால் சுகம், என்ன வேண்டும் என்று நான் நினைக்கின்றேனோ அதை உருவாக்கி என் விருப்பத்தின்படி அனுபவிக்க முயற்சித்து, ஆனால் அதற்குள்ளேயே தெளிவில்லாமல், அதாவது பகை வேண்டும் என்று நினைத்து உருவாக்குகின்ற ஒரு விஷயத்தில் சுகந்தேட முயற்சிப்பது, சுகம் வேண்டும் என்று நினைத்து உருவாக்குகின்ற ஒரு விஷயத்தோடு பகை கொள்வது, இதுபோன்று நவரசங்களின் குழப்பத்தினால் அந்த குழப்பத்தையும் ரசித்து ருசித்து அனுபவித்து எனக்கென்று ஒரு உலகத்தையே உருவாக்கி வாழுகின்ற ஒரு மிகப்பெரிய சக்தி மண்டலத்திற்குள் நான் நுழைகின்றேன் என்கின்ற தெளிவோடு நுழையுங்கள். கனவும், கனவில் வரும் அனுபவங்களும், அதில் வரும் குழப்பங்களும், ஏக்கங்களும், எதிர்பார்ப்புகளும், மிரட்டல்களும், பயங்களும் உங்கள் மீது திணிக்கப்படவில்லை. அவை உங்களுடைய குழம்பிய, குழப்பமான விருப்பங்களின் தொகுப்பின் வெளிப்பாடு. அதே போல இந்த நனவும் உங்கள் மீது திணிக்கப்படவில்லை. சத்தியத்தை முழுமையாக, படிப்படியாக புரிந்து கொள்ளுங்கள். மகமாயை களைந்திட வல்லபிரான் முகம் ஆறும் ஒழிந்து ஒழிந்திலனே அகம் மாடை மடந்தையர் என்று அயரும் சகமாயையுள் நின்று தயங்குவதே. அருணகிரிநாத பெருமான் பாடுறாரு. இதுல ஒவ்வொரு வார்த்தையாக புரிந்து கொள்ளுங்கள். இதுல 2 வார்த்தை உபயோகப்படுத்துறார். சகமாயை, மகமாயை. நீங்கள் உங்களிடம் எது இல்லை என்று நினைக்கின்றீர்களோ அதை உருவாக்கி பார்ப்பது ஜெகமாயை. நம் எல்லோருடைய ஜெகமாயையும் ஒன்றாகச் சேர்ந்து நம்முடைய ஷேர்டு ரியாலிட்டி, அதுதான் மகமாயை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ரியாலிட்டி, அதாவது நீங்க எது உங்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் தான் வெளியில ப்ரொஜெக்ட் பண்ணி பார்ப்பீங்க. உங்களுக்கு நல்லா தெரியும். பசியோட இருக்கும் பொழுதுதான் நீங்க ரோட்ல டிராவல் பண்ணும் பொழுது ரெஸ்டாரண்ட் போர்டு கண்ணில் படும். பசி இல்லாம போகும்போது ரெஸ்டாரண்ட் போர்டு கண்ணில் படாது. எத்தனை ரெஸ்டாரண்ட் போர்டு இருந்தாலும் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதைத்தான் வெளியில ப்ரொஜெக்ட் பண்ணி பார்க்கறீங்க. வெளி உலகத்தில்
கிடைக்காது. ஆனா உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறது, உங்ககிட்ட இல்லைன்னு நினைக்கிறது தான் ஈஸ்வரனா ப்ரொஜெக்ட் பண்ணி பார்க்கறீங்க. ஒரு 5 சத்தியங்களை சொல்றேன். இந்த 5 சத்தியங்களை படிப்படியா பொறுமையோடு ஆழ்ந்து கேளுங்க. முதல்ல என்ன பண்ணுங்க, பரபரன்னு ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிறத விட்டுட்டு 2 கைகளையும் அமைதியா இந்த தியான முத்திரையில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்க ஒருவேளை ஆத்மலிங்கம் வச்சிருந்தீங்கன்னா, அதாவது தினந்தோறும் சிவ பூஜை பண்ற பழக்கம் இருந்ததுன்னா, இல்ல ருத்ராட்சம் அணிந்து கொள்ளும் பழக்கம் இருந்ததுன்னா, அந்த ஆத்மலிங்கத்தையோ அந்த ருத்ராட்சத்தையோ கைக்குள்ள வச்சு அமைதியா அந்த தியான முத்திரையில கையை வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் அந்த பரபரன் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கிற பழக்கம் வராது. வச்சுட்டு அமைதியா உட்கார்ந்துக்கோங்க. உட்கார்ந்து ஒவ்வொரு சத்தியமா சொல்றேன், கேளுங்க. முதல் சத்தியம், நீங்க கோடிக்கணக்கான அணுக்களின் தொகுப்பு. அணு அப்படின்னு சொன்ன உடனே நீங்க உங்க அறிவியல் புத்தகத்துல படிச்சிருப்பீங்க, ரவுண்ட் ரவுண்டா போட்டு காட்டியிருப்பாங்க. அத மனசுல எடுத்துட்டு வந்து ஒரு சின்ன 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 கோடிக்கணக்கான பருப்பொருள், ஒரு பால்ஸ் மாதிரி, இல்ல சின்ன 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 கோடிக்கணக்கான துகள் கல் மாதிரி, அந்த மாதிரி ஏதோ அப்படின்ற அதெல்லாம் கலந்த, அதெல்லாம் சேர்ந்த ஒரு பொருள் நீங்க நினைக்காதீங்க, கிடையாது. அணுவை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். அணுனா என்னன்னா, உண்மையில 99.99999% ஆஃப் த அணு உள்ள வெற்றிடம் காலி. ஔவையார் சொல்றாரு பாருங்க, அணுவை துளைத்து 7 கடலை புகட்டின்னு. அது உண்மையில சாத்தியம். திருக்குறளை பற்றி சொல்லும் பொழுது சொல்றாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் வந்து கடுகை துளைத்து 7 கடலை புகட்டின்னு திருக்குறளை பற்றி புகழ்ந்துருவாரு. ஔவையார் இல்லை, அதை விட அது திருக்குறள் உயர்ந்ததுன்னு சொல்றதுக்காக அணுவை துளைத்து 7 கடலை புகட்டின்னு அவை பிராட்டி சொல்வாங்க. அது மாதிரி ஆழ்ந்து கேளுங்கள். அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி, அவை பிராட்டி அணுவை துளைத்து 7 கடலை புகட்ட சொல்றாங்க. புகட்டி அப்படின்னு புகட்டி குரல் பண்ணியிருக்குன்னு சொல்றாங்க. ஆழ்ந்து புரிந்து கொண்டோமானால் அது சாத்தியம். காரணம் என்னன்னா, அணு அப்படிங்கிறது பிசிக்கல், ஒரு பருப்பொருள் கிடையாது. அணு அப்படிங்கிறது குவாண்டம் ஃபீல்ட். அப்படின்னா என்னன்னா, நாம எல்லாருமே கோடிக்கணக்கான குவாண்டம் ஃபீல்டோட மொத்த தொகுப்பு. கோடிக்கணக்கான பருத்துகள்கள், பிசிக்கல் பொருளோட மொத்த தொகுப்பு கிடையாது. நீங்க உங்களை கோடிக்கணக்கான பிசிக்கல் பொருட்களோட மொத்த தொகுப்புன்ற தவறான கருத்து உங்களை பற்றி வைக்கும் பொழுது வாழ்க்கையில் கோடிக்கணக்கான தவறான முடிவுகளை எடுக்கிறீங்க. நீங்க உண்மையில கோடிக்கணக்கான குவாண்டம் ஃபீல்டோட தொகுப்பு. அப்போ நீங்களாக உங்களை உணருகின்ற, நிரந்தரமாக நீங்கள் இருப்பதாக நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்ற இது எல்லாமே குறை சத்தியம். முறையான சத்தியங்களை உணர்ந்தீர்களானால் குறை சத்தியத்திலிருந்து நிறை சத்தியத்திற்கு நீங்கள் செல்லலாம். உங்களை கோடிக்கணக்கான பருத்துகள்கள், பிசிக்கல்
ஸ்தூலமான பிசிக்கலான பொருட்களோட தொகுப்புன்னு நீங்கள் நினைத்தீர்களானால் அது குறை சத்தியம். ஆழ்ந்து புரிந்து கொள்ளும். அது நிறை சத்தியம் கிடையாது. நீங்க கோடிக்கணக்கான குவாண்டம் ஃபீல்டோட தொகுப்பு. ஏன்னா ஒவ்வொரு அணுவும் ஒரு குவாண்டம் ஃபீல்ட். இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இதை புரிந்து கொள்வதனால உங்களை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் வடிவமைத்துக் கொள்ள முடியும். ஆறுமுகம், சண்முகன் சண்முகன் சண்முகன், வார்த்தைக்கு வார்த்தை அருணகிரிநாத பெருமான் சொல்றது. இந்த பாடலையும் சொல்றாரு, முகம் ஆறும் ஒழிந்து ஒழிந்திலனேன்னு. ஆறு முகம்னு அருணகிரிநாத பெருமான் சொல்றது மித்து கிடையாது. உங்களுடைய நிறை சத்தியம், உங்களுடைய பல்வேறு பரிமாணங்கள் நீங்க குவாண்டம் ஃபீல்டுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க ஆறு முகம்னு அந்த சத்தியம் புரியும். அதுதான் நீங்க ஆறு முகத்தோடு இருப்பவர்ன்றதான் நிறை சத்தியம். ஒரு முகத்தோடு நீங்க இருக்கிறதா நினைக்கிறது குறை சத்தியம். இந்த குறை சத்தியம் வரும் போகும், நிறை சத்தியம் நித்தியமாய் இருக்கும். சத்யோஜாதம், தத்புருஷம், வாமதேவம், அகோரம், ஈசானம், அதோமுகம். சத்யோஜாதம், தத்புருஷம், வாமதேவம், அகோரம், ஈசானம், அதோமுகம். அதோமுகம் அப்படிங்கிறது அவ்வியக்தம், அன்மானிஃபெஸ்ட். அதாவது ஆக்குதல், காத்தல், புனர் அமைத்தல், ரீஜுவனேஷன் தான் அழித்தல்ன்ற வார்த்தையால சொல்றோம். அது உண்மையில பாத்தீங்கன்னா ரீஜுவனேஷன், மீள் உருவாக்குதல், கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ரீசெண்டா ஒரு நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி இந்த கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற கருத்துக்காக நோபல் பரிசு பெற்றிருக்காரு. ஆனா இந்த கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷனை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய ஆகமங்களில் மிக தெளிவாக நம் முன்னோர்கள் சொல்லிவிட்டார்கள். இந்த கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன் தான் ருத்ரன், சம்ஹாரம் அப்படின்னு சொல்றோம். கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன், ரீஜுவனேஷன், அதுதான் தமிழ்ல அழித்தல்னு சொல்றோம். அது உண்மையில கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன். நான்காவது மாயையிலிருந்து விடுவித்தல். ஐந்தாவது பூரண ஞானம் கொடுத்து அனுக்கிரகம் அளித்தல். இந்த அஞ்சையும் தாண்டி, இந்த அஞ்சையும் கடந்து அவ்வியக்தமா, வெளிப்படாது அவ்வியக்தமா இருக்கிறது ஆறாவது. உண்மையில பாத்தீங்கன்னா ஒரு அணுல 99.99999% அவ்வியக்தமாக அன்மானிஃபெஸ்டா இருக்கு. .0000001% தான் வியக்தம். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். நாம எல்லாருமே கோடிக்கணக்கான அவ்வியக்தமான குவாண்டம் ஃபீல்ட்ஸோட தொகுப்பு. ஆழ்ந்து கேளுங்கள். நாம
பருப்பொருள்களின் தொகுப்பு என்கின்ற குறை சத்தியத்திலிருந்து நாம ஒரு கோடிக்கணக்கான குவாண்டம் ஃபீல்ட்ஸோட தொகுப்புன்ற சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள துவங்கும் பொழுதே நம்மை பற்றி நாம் வைத்திருக்கும் கருத்து, நம்மை எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நாம் நினைக்கின்ற கருத்துக்கள், மாற்றிக்கொள்வதற்காக நாம் உபயோகப்படுத்தும் வழிமுறைகள், இது எல்லாமே மாறிடும். நீங்க வெறும் பருப்பொருளின் தொகுப்புன்னு உங்களை நினைச்சிங்கன்னாலே உங்களுடைய பாசிபிலிட்டியே ரொம்ப கம்மி. ஒரு கிராமத்துல புட்டிக்கடை வச்சு பிழைச்சிக்கலாம்னு நினைச்சீங்கன்னா உங்க பாசிபிலிட்டி அதிகபட்சமா கோடி. அவ்வளவுதான் உங்க பாசிபிலிட்டி. சோ உங்களுடைய பாசிபிலிட்டியையே கர்டைல் பண்ணிக்கிறது தான் சமூகம் உங்க மேல நடத்துற மிகப்பெரிய மூளைச்சலவை. அதாவது ஒரு மனிதனுக்கு அவனை பற்றிய நிறை சத்தியமும் அவனை பற்றிய சத்தியங்கள் அப்படியே தெரிவிக்கப்பட்டு விடுமானால் அவனை கட்டுப்படுத்தவோ அடிமைப்படுத்தவோ இயலாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் நோட்டும் எனக்கு தேவையில்லை, உங்கள் ஓட்டும் எனக்கு தேவையில்லை. அதனாலதான் உங்களை கட்டுப்படுத்த வேண்டிய தேவையோ அடிமைப்படுத்த வேண்டிய தேவையோ ஏமாற்ற வேண்டிய தேவையோ எனக்கு இல்லாததனால் சத்தியங்கள் அனைத்தையும் அப்படியே சொல்லப் போகின்றேன், சொல்லுகின்றேன். நீங்க ஒரு குவாண்டம் ஃபீல்டு, கோடிக்கணக்கான குவாண்டம் ஃபீல்டோட தொகுப்பான குவாண்டம் ஃபீல்டு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே அப்போ உங்களுக்குள்ள செய்ய வேண்டிய எந்த மாற்றம், உங்க வாழ்க்கையில உங்க ரியாலிட்டியில செய்ய வேண்டிய எந்த மாற்றமும் உங்க ஃப்ரீக்குவன்சியை சேஞ்ச் பண்றதுல தான் துவங்கும். உங்களை பற்றி நீங்கள் வைத்திருக்கும் கருத்தை மாற்றுவதில்தான் துவங்கும். நீங்க எந்த எமோஷன்ஸ், எந்த உணர்ச்சிகளை உங்களுடைய அடிப்படை உணர்ச்சிகளாக முடிவெடுக்கின்றீர்களோ வாழுகின்றீர்களோ அது சார்ந்த நிகழ்வுகளைத்தான் உங்கள் உலகத்திலே உருவாக்குவீர்கள். உங்கள் ஜக மாயை ஒரு கண்ணாடி. நவரச உணர்ச்சி கொந்தளிப்புக்கு அடிமையா இருந்தீங்கன்னா எப்படி உங்க நாக்கு காரசாரமான அறுசுவை உணவுக்கு அடிமைப்படுதோ அதே மாதிரி உங்க மனம் நவரச உணர்ச்சி கொந்தளிப்புகளுக்கு அடிமைப்படும். நவரச உணர்ச்சி கொந்தளிப்புகளுக்கு அடிமைப்படுகின்ற மனம் இந்த ஜெகமாயை எனும் கண்ணாடியில் அதைத்தான் பார்க்கும். கண்ணாடியை பார்க்கும் நாயைப் போலே, கண்ணாடி முன்னிற்கும் புலியைப் போலே. கண்ணாடி முன்னாடி ஒரு நாய் நின்னா இன்னொரு நாயைத்தான் முன்னாடி பார்க்கும். உருன்னு கண்ணாடியோட சண்டை போட்டுட்டு இருக்கும். கண்ணாடியை உடைத்தாலும் அடிபடப் போவது நாய்க்குத்தான். கண்ணாடி துண்டுகள் சொருகி கஷ்டப்பட போறது நாய் தான். புலியே ஆனாலும் கண்ணாடி முன்னின்று சண்டையிட்டு கொண்டிருந்தால் அடிபடப் போவதும் அழியப் போவதும்
காயப்பட போவதும் புலிதான். அது மாதிரி நவரச உணர்ச்சி கொந்தளிப்புக்கு அடிமைப்பட்ட மனத்தோடு நீங்கள் இந்த ஜெகமாயை எனும் கண்ணாடியை பார்ப்பீர்களானால் அதுதான் இங்க பிரதிபலிக்கும், அதுதான் பிம்பமாக வெளிப்படும். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். பயம் சார்ந்து உங்கள் நாளை துவங்குவீர்களானால் மேலும் பயத்தை அளிக்கக்கூடிய நிகழ்வுகளே உங்க வாழ்க்கையில வரும். மிகுந்த அமைதியோடும் நன்றி உணர்வோடும், ஆஹா எத்துணை நிகழ்ந்திருக்கிறது எனக்குள், எம்பெருமானே உன் திருவருளால் என்று மிகுந்த நிறை உணர்வோடு உங்கள் நாளை துவங்குவீர்களானால் அது சார்ந்த நபர்கள், அது சார்ந்த நிகழ்வுகள், அதை பலமாக்கும் அதே சூழல்கள் உங்கள் வாழ்க்கையில் வருவதை பார்ப்பீர்கள். அதே நிறை நிலையை, அதே ஆனந்தத்தை உங்களுக்கு அளிக்கின்ற நபர்கள், அது மாதிரியான சூழ்நிலைகள், அது மாதிரியான நிகழ்வுகள் வருவதை பார்ப்பீர்கள். அதனாலதான் சொல்றேங்க, உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு நல்லது வேணும்னு தான், நல்லது நடக்கணும்னு தான் என்னை தேடி வரீங்க. என்னை தேடி வருகின்ற எல்லோருக்கும் இதை வேண்டுகோளாக வைக்கின்றேன். என்னை குருவாக ஏற்றுக்கொண்ட எல்லோருக்கும் குரு வாக்காக இதை அளிக்கின்றேன். கைலாயத்தின் குடிமக்களாக மாறிய அனைவருக்கும் இது கட்டளை, அரச கட்டளையாக அளிக்கின்றேன். காலையில உங்களுடைய முதல் முகூர்த்தம் 1.5 மணி நேரம் உலகம் சார்ந்த எந்த செய்தியையும் தொடக்கூடாது, பார்க்கக்கூடாது. நம் முதல் 1.5 மணி நேரம், முதல் முகூர்த்தம், உங்களுடைய முதல் முகூர்த்தம் உங்களை நிறை சத்தியத்தில் நிறைத்து கொண்டு நிறை நிலையிலிருந்து உங்கள் வாழ்வை துவங்குவதற்கு எந்திரிச்ச உடனே தயவு செஞ்சு அந்த செல்போனை நோண்டி நியூஸ், உங்க கேர்ள் ஃப்ரெண்டோட மெசேஜ், அந்த தருதரம் ஒரே ராத்திரில 10 தரம் உங்களை பிரேக்கப் பண்ணி 10 தரம் திரும்ப மெசேஜ் அமைச்சிருக்கும் பேச்சப் பண்றது. காலையில எந்திரிச்ச உடனே அதை பார்த்து என்ன புடுங்க போறீங்க? ஒன்னும் தேவையில்லை. இப்போ உலகத்து முழுக்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போறீங்க காலையில 1.5 மணி நேரத்துல? ஒன்னும் தேவையில்லை. அப்படியே என்னவோ நீங்க முடிவெடுக்காம கப்பல் கவுந்தரெல்லாம் போறதில்ல. அப்படி ஒருவேளை காலையில 1.5 மணி நேரம் நீங்க முடிவெடுக்காம கப்பல் கவுந்து போனா அந்த கப்பல் கவுந்து போகட்டும். முதல் 1.5 மணி நேரம் உங்களுக்கு, வேற யாருக்கும் கிடையாது. உங்களை நிறைவாக்கி கொண்டு நிறை சத்தியத்திலிருந்து உங்கள் நாளை துவங்குவதற்கு தான் முதல் 1.5 மணி நேரம். யோகா பண்றதுக்கு, பார்க்கறதுக்கு, தியானம் பண்றதுக்கு, அசிஸ்ட் பண்றதுக்கு உதவி தேவைப்பட்டு அதுக்காக உங்க டிவைஸ் செல்போனை யூஸ் பண்ணி, லேப்டாப்பையோ செல்போனையோ யூஸ் பண்ணா பரவாயில்ல. வேற எந்த சமூக விஷயங்களிலும் வெளி உலக விஷயங்களுக்காகவும் தொடக்கூடாது, தொடாதீர்கள். என்னை தேடி வரும் அன்பர்களுக்கு இது வேண்டுகோள். என்னை குருவாக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இது குருவாக்கு. என் குடிமக்களுக்கு இது கட்டளை. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கைய
என்ன ஃப்ரீக்வன்சியில துவங்குறீங்களோ அதை வைத்துத்தான் இந்த ஜெகமாயை உங்களுக்கு அனுபவம் ஆகும். ஜெகமாயையின் அனுபவத்தை மாற்றணும்னா உடல் நலம் வேணும்னு நினைச்சாலும் சரி, மனநலம் வேணும்னு நினைச்சாலும் சரி, பொருளாதார வளம் வேணும்னு நினைச்சாலும் சரி, இனிமையான உறவுகள் வேணும்னு நினைச்சாலும் சரி, வாழ்க்கை ஆனந்தமயமா இருக்கணும்னு நினைச்சாலும் சரி, வாழ்க்கையில் என்ன அடையணும்னு நினைச்சீங்கனாலும் சரி, ஜீவன் முக்தி அடையணும்னு நினைச்சீங்கனாலும் சரி, என்ன வேணுமானாலும் அந்த முதல் 1.5 மணி நேரம், முதல் முகூர்த்தத்தில், நீங்க தூக்கத்திலிருந்து விழித்த உடனே அந்த முதல் முகூர்த்தத்தில் தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வடிவமைக்கின்றீர்கள். அழகா சொல்றார் பாருங்க. மகமாயை களைந்திட வல்லபிரான் முகம் ஆறும் மொழிந்து ஒழிந்திலனே அகம் மாடை மடந்தையர் என்று அயரும் செகம் மாயையுள் நின்று தயங்குவதே. முதல் 1.5 மணி நேரம் அகம், உங்களுடைய அகங்காரம் சார்ந்து உங்களை பத்தி நீங்க வச்சிருக்கிற குறை சத்தியங்களை பலமாக்குகின்ற எந்த செயலையும் செய்யாதீர்கள். மாடை, மயக்கம், கன்ஃபியூஷன், டெல்யூஷன், யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு நாட்டுல குண்டு போட்டா உங்களுக்கு என்ன ஆக போகுது? சும்மாவே உங்களுடைய வாழ்க்கையில் சம்பந்தமில்லாதவைகளோடு உங்களை உணர்ச்சி ரீதியாக, உணர்வு ரீதியா தொடர்பு படுத்திக்கிறது. ஏதோ ஒரு ஹீரோ, ஏதோ ஒரு ஹீரோயின், இல்ல ஏதோ ஒரு நாடு, இல்ல ஏதோ ஒரு கலாச்சாரம், ஏதோ ஒரு ரிலிஜியன், இல்ல ஏதோ ஒரு ஐடியாலஜி, இது கூட உங்களை அசோசியேட் பண்ணிக்கிட்டு காலையில எந்திரிச்ச உடனே அதுக்கு என்னாச்சு, அவனுக்கு என்னாச்சு நோண்ட ஆரம்பிக்கிறது. என்ன பண்ண போறீங்க? மடந்தை, இல்லைன்னா அவன் என்ன பண்றான், இவன் என்ன பண்றான். தயவு செஞ்சு முதல் 1.5 மணி நேரமாவது மொத்தமா ஒதுக்கி வச்சுட்டு ஜெகமாயையுள் நின்று தயங்கும் இந்த குறை சத்தியங்களை நம்மை ஆக்கிரமிக்காமல் முதல் 1.5 மணி நேரம் இந்த குறை சத்தியங்கள் உங்களை பேய் மாதிரி பிடிச்சிருச்சுன்னா நாள் முழுக்க அப்படியே தான் இருக்கும். ஒரு நிஜமான பணக்காரன் யார் தெரியுமா? வெறும் பணம் உடையவன் கிடையாது. முதல் 1.5 மணி நேரத்தை தனக்கு சுதந்திரமாக வைத்திருப்பவன் தான் ஒரு நிஜமான உயர் வாழ்க்கை வாழ்பவன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ், எலைட் அப்படிங்கறதெல்லாம் பணம் சார்ந்து கிடையாதுங்கய்யா. நம்முடைய வாழுகின்ற வாழ்க்கை முறை, இருப்பு, இல்ல காலையில 1.5 மணி நேரம் நான் எனக்காக எடுத்துக்கிட்டேன்னா ஆபீஸ் போக முடியாது, வேலை என்ன ஆகுறது? அந்த வேலைக்கு போகாதீங்க. என்ன இப்பதான் உலகத்துல எத்தனாயிரம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துருச்சு. வெறும் யூடியூப் சேனல் நடத்திட்டு சம்பாரிச்சு நல்லா வாழ்ந்துட்டு போலாங்கய்யா. இல்ல நான் அந்த 1.5 மணி நேரத்துல தான் ரெடி ஆனாதான் ஸ்கூலுக்கு ஓடணும். அந்த ஸ்கூலுக்கெல்லாம் போய் ஒன்றும் தேவையில்லை. ஸ்கூல்ன்றதெல்லாம் மிடில் கிளாஸ் லைஃப் ஸ்டைல் எப்பவோ ப்ரூவ் ஆயிடுச்சுங்கய்யா. ஸ்கூல்ல மட்டும் படிச்சவன் தான் அன்எஜுகேட்டடு. பணம் மட்டும் வச்சிருக்கவன் தான் ஏழை. வாழ்க்கை ஒரு
மிக உயர்ந்த அனுபவம்யா. பெருமான் நமக்கு கொடுத்திருக்கின்ற பரமசிவ பரம்பொருள், சுப்பிரமணிய பரம்பொருள் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய அன்பளிப்புங்கய்யா. அதை பிரிச்சே பார்க்காம, பெருமான் கொடுத்ததை திறந்து கூட பார்க்காமல் வாழ்ந்து முடித்துவிட்டு சென்று விடுகின்றார்கள் பெரும்பாலானோர். நாம ஒரு குவாண்டம் ஃபீல்டு. காலையில எந்திரிச்ச உடனேயே நம்மை பற்றிய நிறை சத்தியங்களை கொண்டு வந்து அதிலிருந்து நம் வாழ்க்கையை துவங்க வேண்டும். இந்த 6 நாளும் இதை முயற்சி பண்ணுங்க. இந்த 6 நாளையும் இதை செய்யுங்க. அடுத்த சத்தியம், தினியான மனோ சிலை மீது உணதாள் அணியார் அரவிந்தம் அரும்பு மதோ பனியா என வள்ளி பதம்பணியும் தனியா அதிமோக தயாபரனே. நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்பதான் நான் சொன்னேன், நம்ம கிட்ட என்னெல்லாம் இல்லைன்னு ஜீவன் நினைக்குதோ அதையெல்லாம் தான் இந்த ஜெகமாக ப்ரொஜெக்ட் பண்ணி பார்க்கும். அதை இந்த ஜெகத்திலிருந்து பிடுங்க முயற்சிக்கும். இது எப்படின்னா, வாயில ஒரு பெரிய மாமிச துண்டை கவ்விக்கொண்டிருக்கின்ற புலி, அதாவது ஒரு மானை அடித்து கொன்று வாயில கவ்விட்டு ஒரு புலி வரும்போது முன்னாடி ஒரு மிகப்பெரிய கண்ணாடி இருக்கு. இந்த மான் தன்னுடைய வாயில தான் இருக்குன்றது அதுக்கு தெரியாம தான் முன்னாடி இன்னொரு புலி வச்சிருக்கு அப்படின்னு அந்த புலியோடு சண்டையிட்டு அந்த மானை பிடுங்கி விடலாம், அந்த மாமிசத்தை பிடுங்கி விடலாம்னு அந்த கண்ணாடியோடு அடிச்சு மோதி அந்த கண்ணாடி உடைஞ்சி குத்தி இந்த புலி செத்து ஒழிந்த கதை தான் உங்க எல்லாருடைய கதையுமே. தன்னிடம் இல்லை என்று நினைப்பதை ஜகத்தின் மீது ஏற்றி ஜகத்திடம் போரிட்டு சண்டையிட்டுத்தான் அதை பிடுங்கி அனுபவிக்க வேண்டும் என்று தவறான கருத்தை நமக்குள் வைத்துக்கொண்டு, இதெல்லாம் சமூகம் மூளைச்சலவை செய்த கருத்துக்கள்யா. அந்த கருத்தை வைத்துக்கொண்டு கண்ணாடியாக இருக்கும் ஜெகமாயையோடு சண்டையிட்டே நம் வாழ்க்கையை சீரழித்து விடுகின்றோம். நம்முடைய மை வேர்ல்ட், நம்ம ரியாலிட்டியும் பர்சனல் ரியாலிட்டியும் ஷேர்டு ரியாலிட்டி, மகாமாயை. நாம எல்லாரும் ரியாலிட்டின்னு சொல்ற ஒண்ணு, நாம எல்லாரும் ரியாலிட்டின்னு சொல்றதுதான் இந்த உலகம். இதுக்கான விதிகள்னு வச்சிருக்கோம் இல்லையா, இயற்கை விதிகள், நாட்டு விதிகள். இந்த இயற்கை விதிகள் அப்படிங்கிறது நீ கீழே நீ குதிச்சா கீழே விழுவ, அடிபடும். நாட்டோட விதிகள் அப்படின்னா இதை செஞ்சினா உனக்கு தண்டனை, இதை செய்யலைன்னா உனக்கு தண்டனை அப்படின்லாம் வச்சிருக்கோம் இல்லையா. இதெல்லாம் சேர்ந்தது மகமாயை, அதாவது ஷேர்டு ரியாலிட்டி மகமாயை, மகாமாயை. பர்சனல் ரியாலிட்டி ஜெகமாயை. இன்னொரு சத்தியம் பாருங்க, நமக்கு என்னவெல்லாம் நம்மிடம் இல்லைன்னு நினைக்கிறோமோ அதையெல்லாம் வெளி உலகத்து மேல போர்த்தி ஜெகத்துக்கிட்ட அதெல்லாம் இருக்குன்னு நினைச்சு ஜெகத்தை ப்ரொஜெக்ட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி நம்ம கிட்ட இல்லாதது ஜெகத்துக்கிட்டையும் இல்லைன்னு நினைக்கிறதெல்லாம் ஈஸ்வரனா ப்ரொஜெக்ட் பண்ணி பார்ப்போம்.
என்ன வேணாலும் செய்யற சக்தி நம்மகிட்டயும் இல்ல, ஜெகத்திலையும் யார்கிட்டையும் இல்ல. அப்போ அது வச்சிருக்கிற ஒருத்தர் இருக்கார், ஈஸ்வரன். இந்த பாடல்களை கவனித்தீர்களானால் தனக்கு என்ன பிரச்சனை இருக்கோ, எது தீரணும்னு நினைக்கிறாரோ அருணகிரிநாத பெருமான், அந்த பிரச்சனையை தீர்த்தவனாக அந்த முருகப்பெருமானை ப்ரொஜெக்ட் பண்றாரு பாருங்க. அவர் முருகப்பெருமானுக்கு உபயோகம் பண்ற வார்த்தைகளே பாருங்க. என்ன சொல்றாருன்னா, தனக்கு இந்த மடந்தையர் பிரச்சனை தீரணும்னு சொல்றாரு. முருகப்பெருமானை வள்ளி பதம்பணியும் தனியா அதிமோக தயாபரணேன்னு சொல்றாரு. அதாவது வள்ளியோடு இருந்தும் எந்த துக்கத்திலும் எந்த துயரத்திலும் ஆட்படாமல் மோகத்தை தாண்டிய அதிமோக தயாபரணி, மோகத்தின் மாயைக்கு அப்பாற்பட்டு வள்ளியோடு வாழ்ந்தாலும் மோகத்தின் மாயைக்குள் படாத பெருமானே. இந்த மூன்றையும் புரிந்து கொள்ளுங்கள். ஜீவ ஈஸ்வர ஜெகத், இந்த மூன்றையும் புரிந்து கொண்டீர்களானால் அருணகிரிநாத பெருமான் சொல்ல வருகின்ற சத்தியம் புரியும். அருணகிரிநாத பெருமான் அந்த அனுபூதியை ஞான சூத்திரம், அனுபூதி சூத்திரம், அனுபவ சாத்திரம், கண்டர் அனுபூதி பக்தி ஸ்தோத்திரத்தின் வடிவத்திலே அமைக்கப்பட்டிருக்கின்ற அனுபூதியை அளிக்கக்கூடிய சூத்திரம், அனுபவத்தின் சாத்திரம். அதாவது சயின்டிஸ்ட்னா யாரு? நிகழ்ந்த தெளிவு, அனுபவம், ஞானத்தை எல்லோருக்கும் புரியும் வகையிலே சூத்திரமாக வகுத்து தருபவன் தான் விஞ்ஞானி. அதே மாதிரி தனக்குள் நடந்த அனுபூதியை, பரமானுபூதியை எல்லோரும் அடையத்தக்க வகையிலே சூத்திரமாக சாத்திரமாக வகுத்து தருபவர் தான் மெஞ்ஞானி. அருணகிரிநாத பெருமான் மிக உயர்ந்த விஞ்ஞானி. ஜீவ ஈஸ்வர ஜெகத் கனெக்ஷனா என்ன அழகா சொல்றார் பாருங்க. தான் எதிலிருந்து விடுபட வேண்டும் என்று சொல்லுகின்றாரோ, ஜீவன் எதிலிருந்து விடுபட வேண்டும் என்று சொல்லுகின்றாரோ அதில் இருந்து விடுபட்ட உயர்ந்த நிலையில் இருக்கின்றார் ஈஸ்வரன் காட்டுறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நபருக்கு நபர் ஈஸ்வரனை பற்றி வைத்திருக்கும் கருத்து மாறுபடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பரம்பொருள் ஒன்று, ஆனால் பரம்பொருளை பற்றி நாம் வைத்திருக்கும் கருத்து நபருக்கு நபர் மாறுபடும். அதனாலதான் நம்முடைய சனாதன இந்து தர்மத்தின் மிக உயர்ந்த அருமையான ஒரு சத்தியம் இஷ்ட தெய்வ பரத்வ சத்தியம். உங்களுடைய இஷ்ட தெய்வம் தான் பரம்பொருள். பரம்பொருளை உங்களுடைய ஈஸ்வரன் வடிவத்தில் பார்த்தீர்களானால் போதுமானது. உங்களுக்கு யார் ஈஸ்வரனோ, அதாவது நீங்க எது உங்களுக்கு குறைன்னு நினைக்கிறீங்களோ அதன் நிறைவாகத்தான் உங்களுடைய பரம்பொருளை பார்ப்பீங்க. அது மாதிரி பார்த்தால் கூட போதும், நீங்கள் பரத்தை அடைந்து விடுவீர்கள். பரம்பொருள் உண்மையில் அவ்யக்தம். தன்னுடைய ஸ்வபாவ இருப்பினாலே அவர் அவ்யக்த பரம்பொருள். வாங்மனாதி கோச்சரஞ்ச நேதி நேதி பாவிதம். வாங் மனம் இவை அனைத்திற்கும் அப்பாற்பட்டு இது அல்ல, இது அல்ல, இது அல்ல என்று எது என்று சொன்னாலும் அது அல்ல என்று இருப்பவர்.
இதுதான் நீங்க எதை சொன்னாலும் அது அல்ல அப்படின்னும் போது நீங்கள் எதை ஈஸ்வரனாக உங்களுடைய இஷ்ட தெய்வமாக பார்க்கின்றீர்களோ அதை பிடித்தாலே போதும். அவர் பரம் என்று நீங்கள் நினைத்தால் தவறில்லை. இந்த பரத்துவ ஸ்தாபிதத்து சண்டையிலே ஆன்மீக தேடுதலையே விட்டுவிட்டு மொத்த மேலை நாட்டு சமூகமும் முழு நாத்திகர்களாகவோ அல்லது குறை நாத்திகர்களாகவோ மாறிப்போய் கிடக்கின்றது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மொத்த மேலை நாட்டு சமூகத்திலும் ஆன்மீக தேடல் அழிந்து விட்டது. காரணம் என்னன்னா, ஒரு கடவுளை பரம் என்று நிரூபிப்பதற்கான முயற்சி நம்ம சனாதன ஹிந்து தர்மத்தோட மிகப்பெரிய நன்மை என்னன்னாங்க, இந்துக்களாக பிறந்த நீங்கள் எல்லோரும் பெருமைப்படுங்கள். உங்களுடைய ஆன்ம தேடுதல் அழியவே இயலாத வகையில்தான் இந்த சம்பிரதாயமே வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு எது கடவுளோ அது பரம். விஷ்ணு பரமா, சிவம் பரமா, முருகன் பரமா, தேவி பரமா, சூரியன் பரமா, இல்ல உங்க குலதெய்வம் தான் பரமான்னு பிரச்சனைக்குள்ளேயே போக வேண்டாம். உங்கள் இஷ்ட தெய்வம் பரம். ஏன்னா உங்க கடவுளையே நீங்க எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுவீங்கன்னா, உங்களிடம் இல்லாததைத்தான், உங்களிடம் குறையாக இருப்பதோட நிறையைத்தான் உங்க கடவுள்னு ப்ரொஜெக்ட் பண்ணுவீங்க. அதை பற்றி அதை தேடினீர்களானாலே, உங்கள் ஈஸ்வரனை தேடினாலே, உங்கள் இறையை நீங்கள் தேடினாலே பரம்பொருளை அடைந்து விடுவீர்கள். அடுத்தவன் பொழப்பு நமக்கு எதுக்கு? அடுத்தவங்க அவங்களுக்கு விருப்பமான சாமியை கும்பிடட்டும். அவங்கவுங்களுக்கு விருப்பமான கடவுளை கும்பிடட்டும். உலகத்தை பத்தி கவலைப்படுறதையும் நிறுத்து, மற்றவங்களை பத்தி கவலைப்படுறதையும் நிறுத்து. உங்களை பார்ப்பதை மட்டும் வாழ்க்கையின் முக்கியமான முடிவாக எடுங்கள். அடுத்த சத்தியம் கேளுங்க. மனம் திணியான மனோ சிலை மீது, என்ன அழகா சொல்றார் அருணகிரிநாத பெருமான். மனோ சிலைன்னு சொல்றார். மனம் அப்படின்னா என்ன? ஒரே வார்த்தையில சொல்றாங்க, மனம் வேற ஒண்ணுமே இல்லை. சமூகம் மொத்தமா உங்க மேல பொழிந்த அவர்களுடைய குழப்பத்தின் தொகுப்புங்க. உங்க எண்ணமே உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட மொழி தான், வேற ஒண்ணும் கிடையாது. சின்ன வயசுல இருந்து உங்களுடைய தாய் தந்தையர் சொன்ன வார்த்தைகள், உங்க சுற்றம் உறவு உற்றார், பள்ளியில ஆசிரியர், இவங்க எல்லாரும் சொல்லிக் கொடுத்த வார்த்தைகள், இந்த வார்த்தைகள் எல்லாம் உள்ள போய் அந்த வார்த்தைகளின் தொகுப்பு தான் உங்க மனம்ங்கயா. அதை வேற வேற விதத்துல நீங்களாவே கொஞ்சம் கிரியேட்டிவா பில்ட் பண்ணிட்டு விளையாடுறதா உங்கள் மனம்ங்கயா. இந்த வார்த்தைகள் சொல்லிக் கொடுக்கப்பட்ட எல்லாவற்றையும் நினைந்து பார்ப்பதை தவிர உங்க வாழ்க்கையில வேற ஒரு அனுபவத்தையும் ஒரு அனுபூதியையும் நீங்கள் அனுபவிப்பதே இல்லைங்கிறது தான் சத்தியம்.
சத்தியம்ங்கய்யா. சற்றே நிமிர்ந்து பாருங்க. உங்க வாழ்க்கையோட மிகப்பெரிய அனுபவங்கள்னு நீங்க நினைச்சுக்கிட்டு பெருமைப்படுற இல்ல துக்கப்படுற எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. உங்க ஃபேஸ்புக் மெமரிஸ், பெருசு பெருசா போட்டிருக்கிற மெமரிஸ், உங்க பெஸ்ட் மூமெண்ட் நீங்க நினைக்கிறது இல்ல ஒஸ்ட் மூமெண்ட் நினைக்கிறது எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. ஒண்ணுமே இல்லை. சமூகம் உங்கள் மீது பொழிந்த அந்த எண்ணங்களை, வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்வது மட்டும்தாங்கய்யா. யூ ஆர் நாட் லிவிங், யூ ஆர் ஜஸ்ட் ரிமெம்பரிங். Remembering has become your life. There is nothing called living happens to you forever. நினைத்தலை தவிர வாழ்தல் என்கின்ற ஒன்று உங்களுக்குள் நிகழ்வதே இல்லை. நாக்கின் ருசியானாலும் உணர்வின் ருசிகளானாலும் எந்த அனுபவமாக இருந்தாலும் சற்றே பாருங்கள், அமைதியாக பாருங்கள். அனுபவம் என்ற ஒன்று உங்களுக்குள் நிகழ்வதே இல்லை. நீங்கள் கற்றுக்கொண்ட வார்த்தைகளை சொல்லி சொல்லி பார்த்து கொள்வது, நினைதல் மட்டுமே நிகழ்கின்றது. அனுமானித்தல் மட்டுமே நிகழ்கின்றது. அனுபவம் நிகழ்வதே இல்லை. உங்க வாழ்க்கையோட துக்கம்னு நினைக்கிற மூமெண்ட்டை கூட எடுத்து பாருங்க. நினைதல் தான் பிரதானமாய் நிகழ்ந்திருக்கின்றது. நிகழ்தல் இல்லை, நினைதல். உங்க வாழ்க்கையோட பெஸ்ட் மூமெண்ட் நீங்க நினைக்கிறத எடுத்து பாருங்க. நினைதல் தான் நிகழ்ந்திருக்கின்றது, நிகழ்தல் அல்ல. நடுவில் நான் ஆங்கில வார்த்தைகளை உபயோகம் பண்ற, தப்பா எடுத்துக்காதீங்க. காரணம் என்னன்னா, நான் இப்ப என்ன பேசிட்டு இருக்கணும் அது ஒரு 200 மொழியில மொழிபெயர்ப்பு நடந்துட்டு இருக்கு. லைவ் மொழிபெயர்ப்பு நடந்துட்டு இருக்கு. என்னுடைய பல சன்னியாசிகள், தமிழும் தெரிந்த வேற்று மொழியும் தெரிந்த சன்னியாசிகள் உட்கார்ந்து மொழிபெயர்த்துட்டு இருக்காங்க. ஆனா அவர்களுடைய தமிழே கூட எல்லாம் என்னுடைய சன்னியாசிகள் பெரும்பாலானவர்கள் 90s கிட்ஸ் இல்ல ஜென்சி. அவங்களுடைய தமிழ் கூட ரொம்ப தரம் குறைந்த தமிழ் அறிவு அவங்களுக்கு. ஏன்னா இந்த ஜென்சி இவங்களுடைய தமிழ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தரம் குறைந்த தமிழ். அதனால நான் உபயோகப்படுற வார்த்தைகளை டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு தடுமாறுவாங்க. இப்ப அவங்க எல்லாம் என் முன்னாடி உட்கார்ந்துருக்காங்க. அவங்களுடைய முகத்தை பார்ப்பேன். எங்க தடுமாற்றம் குழப்பம் அவங்க முகத்துல வந்த உடனே சில ஆங்கில வார்த்தைகளை உபயோகம் பண்ண உடனே அவங்களுக்கு புரிஞ்சிடும். என்ன பண்றது? தமிழுக்கு நிகழ்ந்த கொடுமை தமிழர்களுக்கு ஆங்கிலத்தில் சொன்னால்தான் புரிகின்றது. அதனாலதான் நடுவில் ஆங்கில வார்த்தைகளை உபயோகம் பண்ற. மன்னிக்க வேண்டும். என்னுடைய நோக்கம் உங்களுக்கு அனுபூதி வர வேண்டும் என்பது தானே தவிர எனக்கு தமிழறிவு இருக்கின்றதுன்னு காட்டுறதுக்காகவோ இல்ல தனித்தமிழ் வகுப்போ நான் இங்க எடுக்கல. நான் இங்க அனுபூதியை அளிக்கும் வகுப்பை எடுக்கின்றேன். தனித்தமிழ் கற்றுத்தரும் வகுப்பை எடுக்கவில்லை. அதனால சற்றே பொறுமையோடு உள்வாங்கிக் கொள்ளுங்கள்.
தமிழர்கள் மாத்திரம் இந்த சத்சங்கத்தை கேட்கவில்லை. ஏறத்தாழ ஒரு 8000 சீனர்கள் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். சைனீஸ் சேனல்ல மட்டும் தினந்தோறும் இந்த சத்சங்கம் பலாயிரக்கணக்கான பேர் பார்க்கிறாங்க. இது மாதிரி 200 மொழி சேனல்ல லைவ் டிரான்ஸ்லேஷன் நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் எல்லா லைவ் டிரான்ஸ்லேஷனுக்கும் நாங்க ஏஐ யூஸ் பண்றதில்ல. முடிந்தவரை தமிழும் இன்னொரு மொழியும் தெரிந்த அந்த சந்நியாசிகள், ஆதீனவாசிகள், கைலாசவாசிகளே உட்கார்ந்து பண்றாங்க. காரணம் என்னன்னா, தமிழில் கூட என்னுடைய சத்பாஷை புரிந்த, தமிழை நான் கையாளுகின்ற விதம் புரிந்த, ஏற்கனவே இதை கேட்டு பழகிய சந்நியாசிகள் உட்கார்ந்து அதை மொழிபெயர்க்கும் பொழுது இன்னமும் ஆழமாக மொழிபெயர்க்கப்படும். அப்படிங்கிறதுனால நான் பெரும்பாலும் லைவ் டிரான்ஸ்லேஷனை தான் நம்புறேன். அப்படி அது இல்லாத சாத்தியப்படாத இடங்கள்ல மட்டும் ஏஐ டிரான்ஸ்லேஷனுக்கு யூஸ் பண்றோம். அதனால நான் ஆங்கில வார்த்தைகள், மற்ற மொழி வார்த்தைகளை உபயோகப்படுத்தினேன்னா சற்று பொறுத்துக் கொள்ளுங்கள். ஏன் நிறைய சம்ஸ்கிருத வார்த்தைகள் உபயோகம் பண்றீங்கன்னு சில பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க. ஐயா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, சம்ஸ்கிருதமும் தமிழும் வேற வேறங்கிறது உங்களுக்கு செய்யப்பட்ட மூளை செலவை விட்டுட்டு சங்கத்தமிழ் எடுத்து கொஞ்சம் புரட்டி பாருங்க. கொஞ்சம் படிங்க ஐயா. சங்கத்தமிழ் எடுத்து புரட்டி பாருங்க. அதுல எவ்வளோ சம்ஸ்கிருத வார்த்தைகள் இருக்குன்னு. இரண்டும் ஒன்றாக வளர்ந்த மொழிகள், 2 டைலக்டுங்க, வேற வேற சத்பாஷைகள், அவ்வளவுதான். வேற வேற காரணங்களுக்கு இது எவால்வ் ஆச்சு, அவ்வளவுதான். தனித்தமிழும் தனி சம்ஸ்கிருதமும் ஒரு மூலத்திலிருந்தே உருவானது. பெருமானுடைய உடுக்கை, அதுல இருந்துதான் இரண்டுமே உருவாச்சு. ஒரு பக்கம் உருவான சூத்திரங்கள் பாணினிக்கு கொடுத்தார், இன்னொரு பக்கம் உருவான சூத்திரங்களை அகத்தியருக்கு கொடுத்தார். பெருமான் 2 பேரும் அதை சமைத்து மொழியாக உருவாக்கினார்கள். ஆனால் இரண்டும் ஒரு மூலத்திலிருந்து வந்தவை. ஏன் நிறைய சம்ஸ்கிருத வார்த்தை யூஸ் பண்றீங்கன்னு என்ன குறைஞ்சிட்டு இருக்கிறதுல அருணகிரிநாதரை போய் கேட்டுக்கோங்க முடிஞ்சா. அவர் யூஸ் பண்ணி ஒரு பாடல்லையும் எவ்வளவு சம்ஸ்கிருத வார்த்தை உபயோகம் பண்ணியிருக்காரு நான் வேணா காட்டுறேன். மகமாயை களைந்திட வல்லபிரான் முகம் ஆறும் ஒழிந்து ஒழிந்திலனே அகம் மாடை மடந்தையர் என்று அயரும் சகமாயையுள் நின்று தயங்குவதே. இதுல மகமாயை சம்ஸ்கிருத வார்த்தை, களைந்திட தமிழ் வார்த்தை, வல்லபிரான் சம்ஸ்கிருத வார்த்தை, முகம் தமிழ் வார்த்தை, ஆறும் தமிழ் வார்த்தை, மொழிந்து தமிழ் வார்த்தை, ஒழிந்திலனே தமிழ் வார்த்தை, அகம் சம்ஸ்கிருத வார்த்தை, மாடை சம்ஸ்கிருத வார்த்தை, மடந்தையர் தமிழ் வார்த்தை, அயரும் தமிழ் வார்த்தை, ஜகமாயை சம்ஸ்கிருத வார்த்தை, நின்று தயங்குவதே தமிழ் வார்த்தை. பார்த்துக்கோங்க போ. அதனால தயவு செஞ்சு இந்த தமிழ் சம்ஸ்கிருதம் உருட்டுறவங்க, இங்கிலீஷ் கலக்கிறேன்னு சொல்லி உருட்டுறவங்கலாம் விட்டு அமைதியா உட்கார்ந்து உள்வாங்குங்க. இப்ப ரீசெண்டா நம்ம கைலாசத்துல பிரம்மச்சரியம் எடுத்த ஒரு பிரம்மச்சாரி, அவர் என்கிட்ட கேட்டார், ரொம்ப வேகமா, நம்ம ஆதீனத்துல பூஜையெல்லாம் சம்ஸ்கிருதத்துல பண்றமே, நாம ஏன் தேவாரம் திருவாசத்துல பண்ணக்கூடாது? நான் உடனே கேட்டேன், அப்பா உனக்கு தேவாரம் திருவாசகம் தெரியுமாப்பா? இல்ல எனக்கு தெரியாது. தேவாரம் திருவாசகத்துல எவ்வளவு சம்ஸ்கிருத வார்த்தை இருக்குன்னு தெரியுமாப்பா? சொல்றது செய்ப்பா.
தமிழ் சம்ஸ்கிருத சண்டையே வேற ஒண்ணும் இல்லைங்க. மொழியை உபயோகப்படுத்தி நம்முடைய மெய்யியலை அழிக்கின்ற முயற்சி தாங்க. அதனால மெய்யியல் சார்ந்த விஷயங்களில் மொழி சண்டையை கொண்டு வராதீர்கள். அதை அரசியலுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க, வேற எதுக்கு வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. என்ன விட்டுருங்க, எங்க டிபார்ட்மெண்ட்டை விட்டுருங்க, எங்க ஃபீல்டை விட்டுருங்க. மொழி சண்டையை கொண்டு வந்து மெய்யியல் மீது, இறையியல் மீது திணிக்காதீர்கள். நல்லது. இப்ப ஆழ்ந்து கேளுங்க. உங்க மனம் அப்படிங்கிறதே மொத்த வார்த்தைகளோட தொகுப்பு தாங்க, வேற ஒண்ணுமே இல்லைங்க. அதனால மனத்தை நீங்கன்னு பிடிச்சுக்கிட்டு மாயைக்குள் இருக்காதீர்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க மனம், உங்க மனசு, உங்க மூளைக்குள்ள, உங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குல்ல, எப்பவும் நிக்காம எதையாவது சொல்லிக்கிட்டு, உங்களையே ஜட்ஜ் பண்ணிக்கிட்டு, மற்றவங்களை ஜட்ஜ் பண்ணிக்கிட்டு, செல்ஃப் நெகட்டிவ் டாக்கா உங்களுக்குள்ள நிறுத்த முடியாம ஓடிக்கிட்டே இருக்குல்ல, அது நீங்க இல்லைங்கயா. இதான் முதல்ல நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய சத்தியம். அது நீங்க இல்ல. ரொம்ப விகாரமா, அருவருக்கத்தக்க விதத்துல உண்மைய சொல்லணும்னா, ஒரு மிட் லெவல் டவுன்ல பொதுக்க கூஸ்ல எப்படி பலவிதமா இருக்கோ அந்த மாதிரி சமூகத்தில் இருக்கிற மொத்த பேரும் உங்க தலை மேல பண்ணி வச்சுட்டு போனது தாங்க நீங்க உங்க மனம்னு நினைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. கொஞ்சம் விகாரமான உதாரணம், மன்னிச்சிருங்க. ஆனா உண்மை இதுதான். இத சொன்னா தான் உங்களுக்கு ஐயோ, உங்களுதே எப்படி நாருன்னு உங்களுக்கு தெரியும். உங்கள் நரல் கூட இல்லைங்கயா. பொதுக்க கூசுல போறவன் வர்றவெல்லாம் ஊர் முழுக்க பெஞ்ச நரல, ஐயோ நினைச்சாலே நாத்தடிக்குதே. அத தலை மேல சுமந்துகிட்டு நீங்கன்னு வேற நினைச்சிட்டு இருக்கீங்களேங்கய்யா. மனித மலத்தை மனிதனே சுமப்பது தவறுன்னு எப்படி சட்டம் கொண்டு வந்தார்களோ, அதே போல கைலாசத்துல ஒரு சட்டம் எடுத்துட்டு வரேன். மனித மனங்களின் மலங்கள் உங்கள் மீது பொழியப்பட்டிருப்பதனால் அதை நீங்கள் உங்கள் மனமாக சுமப்பது தவறு. அதை சுமக்க அனுமதி இல்லை. மனித மலங்கள் சுமப்பதை விட கொடூரமானது மனித மனங்கள் ஆன மலங்களை சுமப்பது. மனித மனங்களை சுமப்பவர்கள் கூட ஒரு அந்த வேலை செய்யற 2-3 மணி நேரம் சுமந்து ஓரமா வச்சுட்டு நிம்மதியாயிடுவாங்க. ஆனா மனித மன மலங்களை சுமந்து கொண்டிருக்கும் நீங்கள் வாழ்நாள் முழுக்க சுமந்து அதிலிருந்துதான் எல்லா நாத்தமும் வருதுன்னு தெரியாம சுமந்துகிட்டு, ஐயோ இதை நான் ஏஐல போட்டு விஷுவலா காட்ட விரும்பல. ஆனா நீங்களே ஏஐல போய் போட்டு அப்படியே விஷுவலா பார்த்துக்கோங்க தயவு செஞ்சு. வேணா நேத்து ட்ரம்ப் ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கார். அதாவது பிளைட்ல இருந்து மொத்த மலத்தையும் மக்கள் மேல கொட்டுற மாதிரி. அது அவர் என்ன கருத்துக்காக ஷேர் பண்ணாரோ எனக்கு தெரியாது. அதை நான் பற்றி விமர்சிக்கவோ அதை பற்றி நான் கருத்து சொல்லவோ வரல. அந்த வீடியோவை மட்டும் சொல்றேன். அதே மாதிரி தான் நீங்களே ஒரு ஏஐ வீடியோ பண்ணி பார்த்துக்கோங்கய்யா. சமூகத்தின்
கடலை மனக்கடல் என்று உங்கள் தலையில் சுமந்து கொண்டு அதுல மிகப்பெரிய கொடுமை என்னன்னா, அது நீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அது நீங்க இல்லையா. யார் யாரோ உங்க மேல போட்டத அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கு. அந்த ஓடுறத நீங்கன்னு தவறா உங்களோட அசோசியேட் பண்ணிக்கிறது தான் அகம். அது நீங்க இல்லைன்னு புரிஞ்சுக்கோங்க. அப்பா எவ்வளவு பெரிய நிம்மதி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்றேன் இப்ப இன்னைக்கு இந்த சத் சங்கத்துல 5 முக்கியமான சத்தியங்களை சொல்றேன். அடுத்து ஒண்ணு சொல்ல போறேன். இப்ப இந்த சத்தியங்களை புரிந்து கொண்டால் உடனடி ஜீவன் முக்தி. உங்களுக்குள்ள தொடர்ந்து ஓடிட்டே இருக்கிற உங்களுடைய மனம் நீங்கள் இல்லை. அது சொல்லுகின்ற வார்த்தைகள் உங்களுடையது இல்லை. ஒரு சில நிமிடங்கள் உங்களால சுவாசத்தை நிறுத்த கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கறதுனாலேயே சுவாசம் உங்களுது இல்ல, அது பாட்டு தான் ஓடிட்டு இருக்கு. அதே மாதிரி ஒரு சில நிமிடங்கள் உங்கள் மனசுல நீங்க நினைக்கிற விரும்புற வார்த்தைகளை உருவாக்கிக்க முடியும் அப்படிங்கறதுனாலேயே மனம் நீங்கள் இல்ல, அது பாட்டு தான் ஓடிட்டு இருக்கு. இத புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களுடைய மனம் என்கின்ற சமூக மலத்தின் மீது உங்களுக்கு இருக்கிற பொருந்தா காமம். இப்போ ஒரு இளைஞனும் இளம்பெண்ணும் ஒருவருக்கு ஒருவரை நேசித்து காம வயப்பட்டு காதல் வயப்பட்டு அது கூட ஒரு பொருந்தும் காமம் இல்லையா. இங்க ஆனா உங்களுக்கும் உங்க மனதுக்கும் இருக்கின்ற உறவு பொருந்தா காமம். எவனோ ஊர் பொதுக்க கூசுல போட்டுட்டு போன நரல்ங்கய்யா. கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்டு எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதோட கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்டும் பஸ் ஸ்டாண்டு பொது கழிப்பிடமும் கட்டண கழிப்பிடம் கிடையாது. கட்டண கழிப்பிடம் கொஞ்சம் கிளீனா வச்சிருப்பாங்க. பொது கழிப்பிடம் கட்டணம் இல்லாத அந்த பொது கழிப்பிடம் அதுவும் திருமணமும் ஒண்ணு. ரெண்டுலயுமே உள்ள இருக்கவன் எப்படா வெளியில வரணும்னு பாக்குறான், வெளியில போவோன்னு பாக்குறான். வெளியில இருக்கவன் எப்படா உள்ள போக முடியும்னு பாக்குறான். வெளியில இருக்கவன் வயித்த முட்டிக்கிட்டு எப்படா உள்ள போக முடியும்னு பாக்குறான். உள்ள இருக்கவன் எப்படா முடிச்சிட்டு வெளியில போக முடியும்னு பாக்குறான். மனம் அப்படித்தாங்கய்யா. ஆழ்ந்து கேளுங்க. அடுத்த சத்தியம், உங்கள் கடந்த காலம் இறந்த காலம், அது இறந்து விட்டது. கடந்த காலத்தை பற்றி நீங்கள் வைத்திருக்கின்ற நினைவுகள் தான் உங்கள் கர்மமே தவிர கடந்த காலம் கர்மம் இல்லை. இது ஒரு மிகப்பெரிய சுதந்திரம்ங்கய்யா. அப்ப இந்த நினைவுகளை மட்டும் நீங்க டிராப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கர்ம விமுக்தர்களாக மாறிவிடுகிறீர்கள், கர்ம முக்தர்களாக மாறிவிடுகிறீர்கள். எந்த கர்மமும் உங்களை தொடுவதில்லை. ஆழ்ந்து கேளுங்கள். கடந்த காலம் இறந்த காலம். தமிழ் அதனால்தான் அருமையான வார்த்தை, இறந்த காலம்யா. எந்த கர்மமுமே உங்களை பாதிப்பதில்லை. நீங்க கடந்ததிலிருந்து நினைவுல எடுத்துட்டு வந்த நிகழ்காலத்துல வைக்கின்ற
நிகழ்காலத்தில் வைத்து நீங்களாகவே உயிர் கொடுக்கின்ற கர்மங்கள் மட்டும்தான் உங்களை பாதிக்கின்றது. நிகழ்காலத்தில் வைத்து உயிர் கொடுப்பதை நிறுத்துங்கள். அந்த கர்மம் உங்களை பாதிப்பதில்லை. நான் சொல்லும் வார்த்தைக்கு நான் பொறுப்பு. பரமசிவ பரம்பொருள் சாட்சியாக, சுப்பிரமணிய பெருமான் சாட்சியாக சொல்லுகின்றேன். கடந்த காலம், இறந்த காலம், கடந்த காலத்தில் நிகழ்ந்தவைகளை, நீங்கள் செய்தவைகள், உங்களால் செய்ய வைக்கப்பட்டவைகள், நடந்தவைகள், இதை பற்றிய நினைவை நிகழ்காலத்திற்கு கொண்டு வந்தீர்களானால், அதன் நிகழ்காலத்தில் கொண்டு வந்து அதற்கு உயிர் கொடுக்கும் பொழுது மட்டும்தான் அந்த கர்மம் உங்களை பாதிக்கின்றதே தவிர, நிகழ்காலத்திற்கு கொண்டு வராத, நிகழ்கால நினைவிற்குள் நீங்கள் கொண்டு வராத எந்த கர்மமும் உங்களை பாதிப்பதில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நீங்க இருக்கிற உங்களுடைய இந்த ஃபோக்கல் பாயிண்ட் உங்களை ஒரு டெலஸ்கோப் மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா, பிரபஞ்சத்தோட எந்த மூலையை பார்க்கணும்னாலும் அந்த டெலஸ்கோப்ல தான் பார்க்க முடியும். பாருங்க, இந்த டெலஸ்கோப் மொத்தமா என்ன, ஒரு உலகத்தோட மிகப்பெரிய டெலஸ்கோப்பே ஒரு 2 கிலோமீட்டர் வைடு தான் இருக்கு. ஹபிள் டெலஸ்கோப் இப்போ சைனா பில்ட் பண்ணியிருக்காங்க. இதுவே அதிகபட்சமா 2 கிலோமீட்டர் வைடு தான், விட்டு தான் இருக்கு. உங்களை அந்த டெலஸ்கோப் மாதிரி ஃபீல் பண்ணுங்க. உங்களுடைய இந்த உள்ளுணர்வு, இந்த நான் உங்களுக்கு இருக்கிற இந்த உணர்வு எந்த அனுபவமாக இருந்தால், கடந்த காலமாக இருந்தால், நிகழ்காலமாக இருந்தால், எதிர்காலமாக இருந்தாலும், இதுல தான் நீங்க அனுபவிக்கணும். எந்த கிரகம், எந்த கோள், எத்தனை கோடி ஒளி வருடங்கள் தூரம் கடந்து இருக்கின்ற ஒன்ன பார்க்கணும்னால இந்த 2 கிலோமீட்டர் விட்டு இந்த டெலஸ்கோப் உள்ள மட்டும் தான் பார்க்க முடியும். அது மாதிரி மகா கைலாசத்தையே அனுபவிக்கணும்னாலும் இப்போ உங்களுக்கு இப்போ இருக்கிற இந்த உணர்வு, இந்த ஃபோக்கல் பாயிண்ட்ல தான் அது அனுபவமாகும். பாதாள அனுபவமா இருந்தாலும் இதுல தான் அனுபவமாகும். அத்தல, சுத்தல, வித்தல, தலாத்தல, இந்த எல்லா லோகங்களானாலும், பூர், புவ, சுவ, மக, ஜன, தப, எந்த லோகமானாலும் நல்லா கேட்டுக்கோங்க. பாதாளம், ரசாதளம், மகாதளம், தலாதளம், சுதலம், விதலம், அதலம், இதெல்லாம் கீழ்லோகங்கள். பூ, நாம இருக்கிற லோகம். புவ, சுவ, இதெல்லாம் மேல், நமக்கு மேல இருக்கிறது. புவ, சுவ, மக, தப, ஜன, பிரம்ம, வைகுண்ட, ஸ்ரீபுரம், கைலாசம், மகா கைலாசம், நமக்கு மேல இருக்கிறது. எந்த லோகமானாலும், எந்த லோகத்தில் இருக்கும் எந்த கடவுளானாலும், இப்போ உங்களுக்கு இருக்கிற இந்த உணர்வில் தான் அனுபவிக்க போகின்றீர்கள். அங்க போனாலும் இந்த உணர்வு தான் இருக்க போகுது. இந்த உணர்வுல தான் அந்த அனுபூதி நடக்க போகுது. கடந்த காலமாகட்டும், நிகழ்காலமாகட்டும், எதிர்காலமாகட்டும், இந்த உணர்வுல தான் அந்த அனுபவம் நடக்க போகுது, அந்த அனுபூதி நடக்க போகுது. நம் பூமிக்கு பக்கத்தில் இருக்கிற நிலவாகட்டும், பல கோடி ஒளி வருடங்கள் தள்ளி இருக்கின்ற கிரகங்களாகட்டும், இந்த 2 கிலோமீட்டர் டெலஸ்கோப்புக்குள்ளதான் பார்க்க போறோம். அது மாதிரி எந்த அனுபூதி, எந்த அனுபவமாக இருந்தாலும் உங்களுடைய இந்த ஃபோக்கல் பாயிண்ட்டுக்குள்ளதான் நடக்க போகுது. அதனால இந்த ஃபோக்கல் பாயிண்ட இப்போ ஹேண்டில் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில ஜெயிச்சிட்டீங்க. இந்த ஃபோக்கல் பாயிண்ட்ல இப்ப பரம்பொருளை
நீங்கள்தான் அப்படிங்கிறத ஸ்ரத்தையோடு பார்க்க துவங்கி விட்டீர்களானால் வாழ்க்கை முடிஞ்சது, ஜெயிச்சிட்டீங்க. நான் வேற 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 வார்த்தைகளை எல்லாம் வச்சு மெதுமெதுவா உங்களுக்கு புரிகிற மாதிரி நாள் கணக்கா சொல்லிட்டு இருந்தனாலும் சத்தியம் இவ்வளவுதாங்கய்யா. ரொம்ப ரீசண்டா ஒருத்தர் கைலாசத்துக்கு வந்து பிரம்மச்சரியம் எடுத்தார். அவர் என்கிட்ட கேட்ட கேள்வி, ஏன் சாமி கல்யாணம் பண்ணிக்க வேணான்னு எனக்கு தோணுது. நான் சொல்லல, அவரே கேட்டாரு, எனக்கு ஏன் சாமி அப்படி தோணுது. நான் கேட்டேன், உனக்கு தோன்றதுக்கு நான் எப்படிப்பா காரணத்தை சொல்ல முடியும்? அவர் உடனே கேள்வியை மாத்தி கேட்டார். சில நேரத்துல சந்நியாசத்தை ஆழமா நீங்க உலகத்துக்கு சொல்றீங்க, இது காரணம் என்ன சாமி? நல்ல ரொம்ப கேஷுவலா, ரொம்ப ஸ்வீட்டா, ஜாலியா நான் சொன்னேன். ரொம்ப சீரியஸா, தத்துவார்த்தமா இல்லாம ஒரு ரொம்ப ஜோவியலா சொன்னேன். ரொம்ப அழகான பொண்ணை கட்டிக்காத, அடுத்த மாசப்படுவான். ரொம்ப அசிங்கமான பொண்ணையும் கட்டிக்காத, நாளைக்கு உனக்கே பிடிக்காம போயிடும். உன்னை விட உயரமா இருக்கிற பொண்ணை கட்டிக்காத, அவகிட்ட அண்ணாந்து பேசிய கழுத்து சுளிக்கிடும். குள்ளமா இருக்கிற பொண்ணை கட்டிக்காத, குனிஞ்ச தலை நிமிரவே முடியாது. குண்டான பொண்ணை கட்டிக்காத, அவ தீனிக்கும் உன் வருமானம் பத்தாது. ஒல்லியான பொண்ணை கட்டிக்காத, வீட்டுக்குள்ள எங்கன்னு போய் அவளை தேடுவ. அவளை ரொம்ப படிச்ச பொண்ணை கட்டிக்காத, உன்னை மதிக்கவே மாட்டா. அதுக்காக படிக்காத பொண்ணை கட்டிடாத, நீ சொல்றது அவளுக்கு ஒன்றும் புரியாது. தம்பி சொன்னது புரிஞ்சுதா? புரிஞ்சுது சாமி, நல்லாவே புரிஞ்சுது. டேய், கல்யாணமே பண்ணிக்காதுன்னு முதலியே சொல்லியிருக்கலாமே சாமி, அதுக்கு ஏன் சாமி இவ்வளோ பெரிய விளக்கம் சொன்னா? எவன்டா கேட்கறான்? அந்த தம்பி அதான் கேட்டாரு, நீங்க கல்யாணமே பண்ணிக்காதுன்னு சொல்லியிருக்கலாமே சாமி, ஏன் சாமி இவ்வளோ பெரிய விளக்கம்? நான் சொன்னேன், சொன்னா எவன்டா கேட்கறான்? மண்ணு மேல ஆசைப்பட்ட பல்வாள் தேவனும் செத்து போயிட்டான், பொண்ணு மேல ஆசைப்பட்ட பாகுபலியும் செத்து போயிட்டான், எது மேலையும் ஆசைப்படாத கட்டப்பா தான் கடைசி வரைக்கும் இருந்தான் பாருப்பா. போலித்தனமான கெட்டப்பா வாழறத விட கட்டப்பாவா வாழ்ந்துட்டு போயிடலாம்ல. போய்யா போய்யா. ரொம்ப கேஷுவலா நான் சொன்னேன். ஆக்சுவலா ரொம்ப தனிப்பட்ட விதத்துல நான் என்னுடைய சீடர்கள் அன்பர்களோட உட்கார்ந்து பேசும் பொழுதெல்லாம் ரொம்ப பெரிய சத்தியங்கள், பரம சத்தியங்களை பத்தி எல்லாம் ஜாஸ்தி பேச மாட்டேன். ரொம்ப கேஷுவலா, சாதாரணமா, ஜோக் மூலமா, நகைச்சுவைகள் மூலமா, துணுக்குகள் மூலமா, ஒரு சிம்பிளான வார்த்தைகள் மூலமா தான் சத்தியங்களை புரிய வச்சிருவேன். சீனால இருக்கிற லார்ஜஸ்ட் டெலஸ்கோப், அதோட டயாமீட்டர் 500 மீட்டர் தாங்கய்யா. மேக்சிமம் நான் வந்து 2 கிலோமீட்டர் ஏன் சொன்னா, எக்ஸ்டென்ஷன்ஸ் இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எக்ஸ்டெண்டடா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து ஒரு 3 ஆண்டுகளுக்கு பிறகு இனாகிரேட் பண்ற மாதிரி ஒன்று கட்டிட்டு இருக்காங்க, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட டயாமீட்டர் வந்து 2 கிலோமீட்டரு. இப்போ ஃபங்க்ஷனலா இருக்கிறது வெறும் 500 மீட்டர் தாங்கய்யா. ஸோ எத்தனை கோடி ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கின்ற கிரகத்தை பார்த்தாலும் இந்த 500 மீட்டருக்குள்ள தான் பார்க்கணும். அது மாதிரிதான் எந்த அனுபவமானாலும் சரி, சொந்த அனுபவமாக உங்களுக்கு நிகழணும்னா உங்களுடைய இந்த ஃபோக்கல் பாயிண்ட்ல தான் நிகழும். அதனால இந்த ஃபோக்கல் பாயிண்ட்ல இப்போ இருக்கிற இந்த ஃபோக்கல் பாயிண்ட கான்ஷியஸா, உயிர்ப்போடு பரமசத்தியத்தை இந்த ஃபோக்கல் பாயிண்ட்ல வச்சு பரமசத்தியத்தை வாழத் துவங்கினீர்களானால் வாழ்க்கையில ஜெயிச்சிட்டீங்க. வேற ஒன்னும் தேவையில்லைங்கயா. ஓ, இந்த பரமசத்தியத்தை நான் எப்பவும் நினைக்கணுமே, மறந்து போயிடுவேனே அப்படின்னு
மறந்து போயிடுவேன்னு நீங்க கவலைப்படுறது எதிர்காலத்தை பத்தி இல்லாத ஒன்றத்தை இப்ப எடுத்துட்டு வந்து இப்ப இந்த நிகழ்காலத்தில் அதை அனுபவமாக்குகின்றீர்கள். ஏன் உங்களை நீங்களே மூலச்செலவு பண்றீங்க? மறந்து போயிடுவீங்கன்னு இப்ப நினைக்கிறீங்கல்ல, எதிர்காலமும் இப்பொழுதாகத்தானே வரப்போகுது. அப்ப நினைக்க போறீங்க, அவ்வளவுதான். ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்கீங்க, ஏன் தனியா உங்களோட பேசும்போது மட்டும் அவ்வளோ ஜோக்ஸ், கமெண்ட்ஸ், ஸ்டோரிஸா சொல்றீங்க? பொது வெளியில ரொம்ப ஆழமான தத்துவங்களையும் சித்தாந்தங்களையும் பேசும்பொழுது ஏன் பொது வெளியில அந்த மாதிரி சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஜோக்ஸா சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு கேட்குறீங்க. ஐயா, முதல்லலாம் பொது வெளியிலையும் நிறைய ஜோக்ஸாவும் கமெண்ட்ஸாவும் தான் சொல்லிட்டு இருப்பேன். நான் இந்த சென்னை வெள்ளத்தை பத்தி இந்தியாவில் இருக்கும் பொழுது பேசின ஒரு வீடியோ, அதாவது தலைவர்கள் மாறிக்கிட்டே இருக்காங்க, ஆனா வெள்ளத்தினால் வருகின்ற பிரச்சனை தீரலை அப்படிங்கிறத பத்தி நான் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்தியாவில் இருக்கும்போது பேசினேன். அதாவது காரணம் என்னன்னா, தண்ணியோட வீட்டுல நாம வீடு கட்டினதுனால தண்ணி நம்ம வீட்டுக்குள்ள வீடு கட்டுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னமும் சென்னை வெள்ளம் வந்தா யாராவது ஒருத்தர் இந்த வீடியோ எடுத்து கட் பண்ணி மீம்ஸா போட்டு விட்டுறாங்க. அது நான் ஏதோ இப்ப பேசின மாதிரி இப்ப இருக்கிறவங்க என் மீது கோபத்தை திருப்பக்கூடாதுன்ற இந்த ஒரு பெரிய பிரச்சனை இருக்குங்கய்யா. அதனாலதான் அனாவசியமா எந்த உள்நாட்டு விவகாரங்களை பற்றியும் நான் கருத்து சொல்லக்கூடாது, கருத்து சொல்ல மாட்டேன். தார்மீகமா இதுதான் சரி. இந்த சென்னை வெள்ளம் பத்தி நான் பேசின வீடியோ எப்பவோ பேசினது. ஆனா அதை எடுத்து இப்ப திரும்ப திரும்ப இப்ப மீம்ஸ் போட்டு நான் இப்ப பேசின மாதிரியே போட்டு விட்டு ஏதாவது ஒரு ஒம்புல சிக்க வைக்கலான்னே பார்த்துட்டு இருக்காங்க. சரி, நம்மளை பிடிக்காதவங்க விரோதிங்க போட்டா கூட பரவாயில்ல, நம்ம பக்தர்களையே அதே வீடியோ எடுத்து போடுறது. இப்போ சென்னையில மழை கொட்டுன்னு கொட்டிட்டு இருக்கு, வெள்ளம் வருது பாருங்க. இந்த வெள்ளம் வந்த உடனே ஃபர்ஸ்ட் இந்த மீம்ஸ் தான் வரும். வெள்ளத்தோடு சேர்ந்து வர்ற மீம்ஸ் மாதிரி வரும். வெள்ளம், சென்னை வெள்ளம் ட்ரெண்ட் ஆச்சுனாலே சோசியல் மீடியால இந்த மீம்ஸ் தான் ட்ரெண்ட் ஆகும். இந்த வீடியோ தான் கட் பண்ணி ட்ரெண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அன்னெசரியான சங்கடங்கள் வர வேண்டாங்கிறதுக்காக தான், இந்த தர்ம சங்கடங்கள் வர வேண்டாங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கேஷுவலா கமெண்ட் அடிக்கிறத பொது வெளியில வைக்காம தனிப்பட்ட விதத்துல மட்டும் வச்சிடுறீங்க. அதுதான் உண்மை. இல்லைன்னா என்னுடைய பர்சனாலிட்டி பார்த்தீங்கன்னா, என்னுடைய இயற்கை சுபாவத்தின்படி ரொம்ப ஜாய்ஃபுல்லா, ஸ்வீட்டா, கேஷுவலா, ஜோவியலா, நிறைந்த ஒரு முழுமையான நிறைவான ஒரு உணர்வோடு தான் எப்பவும் வாழ்வங்கய்யா. அதுதான் சத்தியம், அதுதான் வாழ்க்கைங்கய்யா. உங்கள் மொழியையும் மனத்தையும் வெளி உலகத்தோடு தொடர்பு கொள்ளும் பொழுது அது தேவைப்படுற மாதிரி உபயோகப்படுத்துறதில் தப்பில்லை. உள்ளுக்குள்ள நீங்கள் அது இல்லை என்கிற தெளிவை மட்டும் வைத்திருங்கள். அதாவது நீங்கள் அல்லாத உங்கள் மனத்தை நீங்கள்னு சொந்தம் கொண்டாடுவதற்கு பேர் தான் ஆகம். இங்க அருணகிரிநாத பெருமான் ஆகம்னு சொல்ற, அகம்ன்ற வார்த்தையால் அதைத்தான் சொல்றாரு. அகம்னு அருணகிரிநாத பெருமான் சொல்ற வார்த்தைக்கு அதுதான் பொருள். நீங்கள் அல்லாத ஒன்றை நீங்கள் என்று சொந்தம் கொண்டாடுவதுதான் அகம். அகத்தை விடு, அகம்பாவத்தை விடுன்னு சொல்றமே, அதுக்கு இதுதான்
சரியான சத்தியமான விளக்கம். உங்க மனம் நீங்க கிடையாது, யாரோ உங்க மேல திணிச்சு வச்சுட்டு, பச்சையா சொல்லணும்னா பண்ணி வச்சுட்டு போனது. அத நீங்கள்னு சொந்தம் கொண்டாடுறது தாங்க என் அகம். இத ஏஐல போட்டு ஒரு அழகான ஏஐ பிக்சரா டெவலப் பண்ணி, அதாவது சமூகம் எல்லாம் மொத்தமா சேர்ந்து பண்ணி வச்சுதான் உங்க தலை மேல உங்க மனம்னு நீங்க சுமந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கறத புரிகிற மாதிரி பண்ணி பெட்ரூம்ல ஒட்டி வச்சுக்கோங்க. அதை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு வரணும், ஏய் கரெக்டு, இந்த மனமும் மனம் கொடுக்கும் துயரமும் உளைச்சலும் துக்கமும் இதனுடைய ஓட்டமும் ஆட்டமும் பாட்டமும் பேயாட்டம். ஓம் ஆழ்ந்து கேளுங்கள். இதுவரைக்கும் ஒரு மனிதர் கூட இந்த உலகத்திலே கடந்த காலத்தை அனுபவித்ததும் கிடையாது, எதிர்காலத்தை வாழ்ந்ததும் கிடையாது. கடந்த காலம் எதிர்காலத்தையும் கூட நிகழ்காலத்தில் தான் வாழ்கிறீர்கள். அதுவும் வாழறது கூட கிடையாதுங்கய்யா, சிந்தித்து பார்க்கிறீர்கள், அவ்வளவுதான். காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் நீங்கள் விழித்ததிலிருந்து நித்திரைக்குள் மூழ்கும் வரை யாரோ ஒருத்தர் சொன்னதை ரிமெம்பர் பண்ணி நினைச்சு பார்க்கறத மட்டும் விட்டீங்கன்னா, ரிமெம்பரன்ஸை டிராப் பண்ணிட்டு என்ன நடக்குதுன்னு பாருங்க, ஒண்ணுமே இல்லை. ஜெகம், ஈஸ்வரன், ஜீவன், இந்த மூணுமே உங்க ரிமெம்பரன்ஸ் ஹேபிட், அவ்வளவுதாங்கய்யா. நினைக்கும் பழக்கமே உங்களுடைய ஜீவன், உங்களுடைய ஜெகத், உங்களுடைய ஈஸ்வரன் மூணும். அருணகிரிநாத பெருமான் அடுத்த பாடல்ல தான் சொல்றாரு, முருகன் தனிவேல் முனினம் குரு என்று அருள் கொண்டு அறியார் அறியும் தரமோ ஊறு அன்று ஆறு அன்று உளது அன்று இலது அன்று இருள் அன்று ஒளி அன்று என நின்றதுவே. நீங்க ஈஸ்வரன் வச்சிட்டு இருக்கிற அந்த கான்செப்ட் கூட ஈஸ்வர அனுபூதிக்கு தடை. நல்ல கேளுங்கயா. முருகன் தனிவேல் முனி நம் குரு என்று அருள் கொண்டு அறியார் அறியும் தரமோ ஊரு அன்று ஆறு அன்று உளதன்று இலதன்று இருள் அன்று ஒளி அன்று என நின்றதுவே. கடவுளை பத்தி, முருகனை பத்தி கூட நீங்க வச்சிருக்கிற கான்செப்ட், அந்த நினைத்து பார்க்கின்ற எண்ண ஓட்ட மன ஓட்ட தொகுப்பினால் நீங்கள் வைத்திருக்கின்ற கருத்தை விடுங்கள். ஜீவன், ஈஸ்வரன், ஜெகத், இந்த மூன்றை பற்றிய உங்களுடைய அனுபவமே உங்கள் நினைத்து பார்க்கிற ஹேபிட், அவ்வளவுதாங்கய்யா. உண்மையில பாத்தீங்கன்னா உங்க மொத்த ரியாலிட்டியுமே உங்க ஹேபிட்டுங்க, அவ்வளவுதாங்க. உங்க உடம்பு என்ன? உங்களுடைய ஹேபிட்டோட தொகுப்பு. ஹேபிட்டை மாத்தினா உடம்பு மாறும். உங்க மனம் என்ன? உங்க ஹேபிட்டோட தொகுப்பு, அவ்வளவுதான். ஹேபிட்டை மாத்தினீங்கன்னா மனசு மாறிடும். உங்களுடைய வாழ்வில் நீங்கள் அனுபவிக்கின்ற ஜீவன் நீங்க, ஈஸ்வரன் உங்களுடைய கடவுள்,
ஜெகம், உங்களுடைய உலகம், இந்த மூணுமே உங்களுடைய ரிமம்பரன்ஸ் ஹேபிட்டுங்க. நினைக்கும் பழக்கம், அவ்வளவுதான். இதை விட்டுட்டு, இந்த நினைக்கும் பழக்கத்தை விட்டுட்டு அப்படியே உட்காருங்க. ரொம்ப அழகா சொல்றார் அருணகிரிநாத பெருமான். முருகன் தனிவேல் முனினம் குரு என்று அருள் கொண்டு அறியார் அறியும் தரமோ. ஊரு அன்று ஆறு அன்று உளதன்று இளதன்று இருள் அன்று ஒளி அன்று என நின்றதுவே. 13வது பாடல்ல சொல்றாரு. கொஞ்சம் ஜம்ப் பண்ணி 13வது பாடலுக்கு போன பரவாயில்ல, அது அந்த சத்தியம் உங்களுக்கு சொல்ல வேண்டும்ங்கிறதுனால 13வது பாடலை எடுத்து கோட் பண்றேன். நான் இங்க வரிசையா போகலைங்கய்யா. அந்த சத்தியங்களுக்கு ஏற்றார் போல, உங்களுக்கு புரிய வேண்டிய சத்தியங்களுக்கு ஏற்றார் போல எடுத்து கையாளுறேன். ஆழ்ந்து கேளுங்க. ரிமம்பரிங் ஹேபிட்டை விட்டுட்டு உட்காருங்க. என்ன நடக்குதுன்னு பாருங்க. ரிமம்பரிங் ஹேபிட்டை, நினைக்கும் பழக்கம் விட்டு அமர. ஏன்னா நினைக்கும் பழக்கம் உங்களுடையது அல்ல, உங்கள் மீது திணிக்கப்பட்டதுன்ற வார்த்தை கூட டீசென்டான வார்த்தை, நாகரிகமான வார்த்தை. அந்த நாகரிகமான வார்த்தையை நான் கையாள விரும்பவில்லை. உங்கள் மீது பட்டது, உங்கள் மீது கழிக்கப்பட்டது. நினைக்கும் பழக்கம் உங்கள் மீது கழிக்கப்பட்டது, விட்டொழிக்கப்பட வேண்டியது. உரு அன்று, உருவம் இல்லாதது, எந்த உருவமும் கிடையாது. ஆறு அன்று, அருவமும் கிடையாது. அருவம்னா ஏதோ அப்படியே பெரிய பரந்த வெளி, ஆகாசத்தை நட்சத்திரங்கள்லாம் இருக்கு, அதை நினைச்சிட்டு உட்கார்ந்துட்டீங்க. அதுவும் கூட அருவம் கிடையாது. அருவத்தை பற்றி நீங்கள் வைக்கின்ற எண்ண ஓட்டம். அதனாலதான் இந்த அருவ தியானம் பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா டிப்ரெஷன்ல போய் விழுந்துரும். அரு அன்று உளது அன்று இலது அன்று. இருக்கா? இருக்குன்னு சொல்ல முடியாது. காரணம் என்ன? உங்களுக்கு உங்களுடைய கருத்துப்படி இருப்பு அப்படிங்கிறத மிக குறை சத்தியமான கருத்து. இல்லையா? அப்ப இல்லைன்னு சொல்ல முடியாது. நாத்திகர்கள் சொல்றாங்களே கடவுள் இல்லை, அந்த இல்லை கிடையாது. உளதன்று இலதன்று இருள் அன்று. இருட்டா இருக்குமா? கிடையாது. ஒளி அன்றுன்னு சொல்றாருங்கய்யா. ஒரு படி மேல போய் ஒளி கூட கிடையாது. சும்மா அப்படியே ஒளியை, பெரும் பிரகாசத்தை தியானிக்கலாமா? ஒளியும் கிடையாது. இந்த எல்லாமாகவும் நினைச்சு பார்க்கிற பழக்கத்தை விட்டுட்டு உட்காரு. சத்தியத்தை அப்படியே சொல்லிட்டாருங்க. கந்தர் அனுபூதியை சொந்த அனுபூதியாக மாற்றும் இந்த அனுபூதி சூத்திரம் போதுங்க. கந்தர் அனுபூதியை சொந்த அனுபூதியாக மாற்ற இந்த சூத்திரம் ஒண்ணு போதுங்கய்யா. இந்த சூத்திரம் போதும். ஆழ்ந்து கேளுங்கள். கந்தர் அனுபூதியை சொந்தர் அனுபூதியாய் மாற்ற இந்த சூத்திரம் ஒன்று போதும். தினியான மனோ சிலை மீது உனதாள் அணியார் அரவிந்தம் அரும்புமதோ பனியா என வள்ளி பதம்பனியும் தனியா அதிமோகதயாவரனே. பள்ளியோடு இருந்தும் மோகத்தால் வீடிக்கப்படாத அதிமோகனாக இருக்கின்ற, மோகத்துக்கு அதிபதியாக இருக்கின்ற தயாபரணி, உணர்ச்சிகளோ மனமோ தவறில்லை. அது நீங்கள் என்று நினைத்து அது உங்கள் மீது இருப்பதுதான் தவறு. நீங்கள் அதன் மீது இருக்கும் வரை எதுவும் தவறில்லை. நீங்கள்
நீங்கள் அதன் மீது இருக்கும் வரை எதுவும் தவறில்லை. அழகா சொல்றார் பாருங்க, வள்ளி உங்கள் பதம் பணிகின்றாள். நீங்கள் அதிமோகனாக இருக்கின்றீர்கள். முருகப்பெருமானை வர்ணிக்கிறார் பாருங்க. அருணகிரிநாத பெருமான் தன்னை சுட்டும் பொழுது மடந்தையர், இவர் மடந்தையர் பின்னால் செல்லுகின்ற மனம் அற வேண்டும், அந்த ஜெகமாயை அழியணும்னு சொல்றாரு. முருகப்பெருமானை சொல்லும் பொழுது வள்ளி உனை பணிகின்றாள், நீ ஆனால் அதிமோகனாக இருக்கின்றாய், மோகங்கடந்தவனாக இருக்கின்றாய், தயாபரனே. அதாவது ஜீவனிடம் இல்லாததை ஈஸ்வரனிடம் இருக்கின்றதுங்கிற அந்த சத்தியத்தை காட்டுகின்றார். அதையும் தாண்டியதுதான் இப்ப நான் சொன்னது. மனப்பழக்கம் விட்டொழித்தல், மீண்டும் மீண்டும் நினைக்கும் பழக்கம் விடுதல், நினைத்து பார்க்கின்ற எல்லாமே அனுபவத்திற்கு தடை. நினைக்கும் எல்லாம் அனுபவ தடை. நினைத்து பார்க்கின்ற எல்லாமே அனுபூதிக்கு தடை. ஆழ்ந்து கேடுங்கள். கெடுவாய் மனனே கதிகேள், மனமே கெட்டொழி. கெடுவாய் நீ, நான் அல்ல. நான் என்று இவ்வளவு நாள் உன்னை பற்றி இருந்தது என் மடமை, மாடை, அகம். கெடுவாய் மனனே கதிகேள், சத்தியத்தை கேள். கதினா சத்தியம், பரமசத்தியம், பரமகதி, குறிக்கோள், நிலை. கதி கேள். கரவாது இடுவாய், வடிவேல் இறைதாள் நினைவாய், சுடுவாய் நெடுவேதனைதூள் படவே, விடுவாய் விடுவாய் வினையாவையுமே. கரவாது இடுவாய், இந்த வார்த்தைக்கு பல விளக்கங்கள் சொல்லலாம். கேட்காமல் கொடு. ஒரு பிக்ஷை எடுப்பவர் கேட்கறதுக்கு முன்னாடி கொடு அப்படின்ற அர்த்தமும் சொல்லலாம். அது ஒரு தர்மம் அப்படிங்கிற நிலையில கரவாது இடுவாய்னா யாரும் கேட்காமலே இந்த மனத்தை விட்டு விடு. விடு, இடுவாய், இருக்கின்ற அனைத்தையும் இடுவாய். கரவாது இடுவாய், வடிவேல் இறைதாள் நினைவாய், சுடுவாய் நெடுவேதனைதூள் படவே, விடுவாய் விடுவாய் வினையாவையுமே. நினைந்து பார்க்கின்ற பழக்கத்தை விடுவாய். கரவாது இடுவாய் அப்படிங்கிற வார்த்தைக்கு நினைக்கும் பழக்கத்தை விடுவாய். நினைக்கும் பழக்கத்தை விடுவாய். ஆழ்ந்து கேளுங்கள். 12வது பாடலிலே சொல்றார், செம்மான் மகளை திருடும் திருடன், பெம்மான் முருகன் பிறவான் இரவான், சும்மா இரு சொல் அற என்றலுமே, அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே. செம்மான் மகளை திருடும் திருடன், பெம்மான் முருகன் பிறவான் இரவான், சும்மா இரு சொல் அற என்றலுமே, அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே. நல்ல கேளுங்க. நினைக்கும் பழக்கம்தான் அனுபூதிக்கான ஒரே விரோதி. ஜீவனானாலும் ஜெகமானாலும் ஈசனானாலும் ஜீவேஸ்வர ஜெகத் எனும் இந்த மூன்றும், பசுபதி பாசம் எனும் மூன்றும் நினைவு பழக்கமே.
நினைவு பழக்கம் விட்டால் பசுபதி பாசம் மூன்றைப் பற்றியும் நினைத்து பார்க்கும் பழக்கம் விட்டால் நினைவு பழக்கம் விட அனுபூதி நிச்சயம். நினைவு பழக்கத்தை விட்டொழித்து சும்மாயிரு சொல்லார. அனுபூதி நிச்சயம் அமரும் பதிகேள் அகம் ஆம் எனும் இப்பிமரம் கெட மெய்ப்பொருள் பேசியவா குமரன் கிரிராச குமாரி மகன் சமரம் பெருதான் அவனாசகனே. ஒவ்வொரு பாடலுமே அனுபூதி அணுகுண்டு. அதை மட்டும் அப்படியே உள்வாங்கி உட்கார்ந்துருந்தீங்கன்னா போதும். அனுபூதி சத்தியம், அனுபூதி நிச்சயம். அருணகிரிநாத பெருமானுடைய வரலாறு வாழ்க்கையையும் முருகப்பெருமானுடைய புராணம், அவரை பற்றி சொல்லப்படும் புராண கதைகள் இரண்டையும் விளக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். அடுத்தடுத்த சத்சங்கங்கள் எங்கெங்க வேணுமோ அங்கங்க எடுத்து விளக்குறேன். கொஞ்சம் ஆழ்ந்து கேளுங்க. இன்னைக்கு சொன்ன இந்த 5 சத்தியங்களை உள்வாங்குங்கள். முடிஞ்சா இந்த சத் சங்கத்தை இன்னொரு தடவை உட்கார்ந்து பொறுமையா கேளுங்க. மொத்தமா இன்றைய சத் சங்கத்தோட சாரம் நினைவு பழக்கம் தவிர. நினைத்தலும் எண்ணுதலும் சொல்லலும் உலகத்தோடு உறவாட உபயோகமாகலாம். ஆனால் அனுபூதிக்கு ஒரே விரோதி. பதி பசு பாசம் எனும் மூன்றும் தவிர, ஜீவ ஈஸ்வர ஜெகத் எனும் மூன்றும் தவிர, இவை அனைத்தை பற்றியும் நினைத்து பார்த்தல் விட்டு இந்த உலகம் சம்பந்தமான எல்லாமும், உங்களை பற்றிய எல்லாமும், ஈசனை பற்றிய எல்லாம், எல்லா நினைவுகளும் எல்லாமே இங்கயா நினைத்து பார்த்தல் தான். நீங்க என்னவோ இந்த உலகத்தை உங்களுக்கு நீங்க அனுபவிக்கிற மாதிரி நினைக்கிறீங்க, உங்களை நீங்க அனுபவிக்கிற மாதிரி நினைக்கிறீங்க, இந்த ஈசனை நீங்க அனுபவிக்கிற மாதிரி நினைக்கிறீங்க. நீங்க அனுபவம்னு சொல்லிக்கிற எல்லாமே வெறுமனே இந்த நினைத்து பார்த்தல் தான், வேற ஒண்ணுமே இல்லை. நினைத்து பார்க்கும் பழக்கம் விட்டு இரு. சும்மா இரு சொல்லற. இதுதான் இன்றைய சத்சங்கத்தின் சாரம். கந்தர் அனுபூதி அடைய ஆசீர்வதிக்கின்றே. கந்தர் அனுபூதி நம் சொந்த அனுபூதியாக இந்த பொழுது அனுபூதியாக அனுபவம் ஆக பரமாத்வைத பிராப்திரஸ்து. சுப்பிரமணிய பரமாத்வைத பிராப்திரஸ்து. சர்வ மங்கள பிராப்திரஸ்து. சர்வ ஆனந்த பிராப்திரஸ்து. சர்வ ஐஸ்வர்ய பிராப்திரஸ்து. நித்யானந்த பிராப்திரஸ்து. Nityanandam, thank you for watching, and if you found the video enlightening, please give it a like, share it with your loved ones, and subscribe to stay connected with us. Don't forget to click the bell icon to receive the notifications.